விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் சென்ற பதிவில் 15ஆம் நாள் துரோணர் விண்ணுலகம் சென்றதும் அஸ்வத்தாமா சினத்தால் நாராயண அஸ்திரத்தை ஏவி அது திரும்பவே அன்றைய போர் முடிவுக்கு வந்தது. பின் கர்ணனை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டதும் கர்ணன் அன்றைய இரவு அம்பு படுக்கையில் விற்றிருக்கும் பிதாமகரிடம் ஆசி பெற வந்த இடத்தில் நிறுத்தியிருந்தோம். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து நாம் தொடர்கிறோம். வணக்கம் பிதாமகரே என்றான் கர்ணன். என்ன ஆசீர்வாதம் அளிக்க மகனே? உனக்கு வெற்றி எனும் ஆசீர்வாதம் என்னால் அளிக்க இயலாது என்பது உனக்கு தெரியும். ஆதலால் நீண்ட ஆயுள் எனும் ஆசீர்வாதம் அளிக்கட்டுமா என்றார் பீஷ்மர். இல்லை பிதாமகரே, தோற்கப் போகின்ற படையின் சேனாதிபதியாகிய எனக்கு நீண்ட ஆயுள் எனும் ஆசி பெற்று என்ன செய்யப் போகிறேன்? வேண்டுமானால் எனக்கு ஒரே ஒரு ஆசி மட்டும் வழங்குங்கள். அது நான் இந்த ஜென்மத்திலேயே துரியோதனனின் கடலில் இருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசியை வழங்குங்கள் என்றான் கர்ணன். தலைமை தளபதியா? அப்படியானால் ஆச்சாரியார் என்று கூறி சிறிது மௌனமாக யோசித்துவிட்டு, என் அஸ்தினாபுரமே, இன்று நீ யார் யாரையெல்லாம் பலி கொடுக்கப் போகிறாயோ? அநேகமாக துரியோதனனின் முடிவு நெருங்கும்போது அவனுடன் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறதே என்றார் பீஷ்மர். துரியோதனனிடத்தில் பல தவறுகள் இருந்தாலும் அவனுக்காக என் மனம் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று திருதராஷ்டிரன் தனது கண்களை பேராசை எனும் துணியால் கட்டிக்கொள்ளாமல் மட்டும் இருந்தால் அவன் மகன் இவ்வாறு அழிவு எனும் பாதையில் ஓடிக்கொண்டு இருக்க மாட்டான். நீ தலைமை தளபதியானதற்கு பொருள் என்னவென்றால், மகனே, இனி நீயும் அவனை விட்டு விலகப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். நீ சத்திரியன் மட்டுமல்ல, அவனது நண்பனும் கூட. இதை அவனிடம் கூறு. என்றுமே ஒரு சத்திரியன் இன்னும் ஒரு சத்திரியனுக்கு அடிமையாக கூடாது என்றார் பீஷ்மர். எனக்கு விடை கொடுங்கள் பிதாமகரே என்று கூறி சென்றார் கர்ணன். எதிரே பாண்டவர்களுடன் பரந்தாமன் வரவே, வணக்கம் தேவகி மைந்தனே என்று கூறி சென்றார் கர்ணன். இந்த சூதபுத்திரன் இங்கு எதற்கு வந்தான் என்றார் அர்ஜுனன். தான வீர கர்ணனை சூதபுத்திரன் என்று கூறி உன்னையே நீ அவமானப்படுத்திக் கொள்ளாதே பார்த்தா. இது வீரர்களின் பாசை அல்ல. வீரர்களுக்கு அழகு வீரத்தை மதிப்பதுதான். நான் அங்கராஜன் தாயை நன்கு அறிவேன். அவள் வணங்கத்தக்கவள் என்றார் பரந்தாமன். அவ்வாறாயின் கர்ணனின் தாயை நன்கு அறிவீர்களா என்றான் நகுலன். தாய் என்பவள் எல்லோரும் வணங்கத்தக்கவளே அருமை நகுலா. யாருக்கு தாயாக இருந்தாலும் சரி, அவள் தாய்தான், அவள் வணங்கத்தக்கவள்தான் என்றார் கண்ணன். பின் பீஷ்மரின் அருகில் அனைவரும் வந்து நின்று வாசுதேவனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கங்கை மைந்தரே என்றார். இந்த வாசுதேவனுக்கு ஆசி வழங்க மாட்டீர்களா கங்கை மைந்தரே என்றார். இல்லை, உங்கள் தரிசனத்தை பெறவே நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். யசோதை நைந்தனா, கோகுலத்தில் திருடித் தின்ற வெண்ணையில் இருந்து ஒரு துளி எனக்கு அளித்து விடுங்கள். நான் பிறவி பயனை அடைந்து விடுவேன் என்றார் கங்கை மைந்தன். மாமனிதரே, பயன் வெற்றி எல்லாம் வெறும் சப்தம்தான். இதை தங்களை தவிர வேறு யார் நன்கு அறிவார்கள்? தங்களுக்குள்ளேயே இதற்கு பொருள் இல்லையே. வெற்றி தோல்வி, பயன் உள்ளது பயன் அற்றது, இவையெல்லாம் செயல்களினால் கிடைக்கும் விளைவுகளின் வேறு வேறு பெயர்கள்தான். விளைவுகள் என்றும் தங்கள் கையில் இருந்ததே இல்லை. இந்த பீஷ்மர் சபதம் மேற்கொண்டது போது பின் விளைவுகளை யோசித்தாரா என்ன? அது தெரிந்து இருந்தால் நிச்சயம் நீங்கள் சபதம் செய்து இருக்க மாட்டீர்கள். பிறகு ரிஷி சிந்தாமரின் சாபம் வந்து இருக்காது. அந்த சாபம் மட்டும் வராது இருந்திருந்தால் இன்று மகாராஜா பாண்டு ஆட்சி செய்து கொண்டு இருப்பார். அதனால் மகாராஜா திருதராஷ்டிரர் சிம்மாசனத்தில் அமரவோ ஆட்சி செய்யவோ முடிந்திருக்காது. அவ்வாறு ஆயின் அவரது மகன் துரியோதனன்
பேராசை எனும் உணவை உண்டு வளர்ந்து இருக்க மாட்டான். இவை யாவுமே நிகழ்ந்து இருக்காவிடில் இன்று தாங்கள் அம்பு படுக்கையில் படுத்து இருக்க மாட்டீர்கள். அது தங்கள் சபதத்தின் கர்ம பூமி. கங்கை மைந்தரே, இந்த இரவில் அந்த அஸ்தனாபுரத்திற்காக இரத்தம் சிந்துகிறீர்களே, அதுவும் உங்கள் சபதத்தின் விளைவுதான். ஆகவே எது நடந்ததோ, எது நடக்க இருக்கின்றதோ அதன் பொறுப்பு தாங்கள்தான் என்று நினைப்பது தவறு. தங்களது மோட்சத்தின் உரிமை உறுதியாகிவிட்டது பிதாமகரே என்றார் பரமன். பீஷ்மர், மகனே யுதிஷ்டிரா, இன்று பாண்டவர்களின் தலை கவிழ்ந்து இருக்க காரணம் என்ன என்றார். நாங்கள் இன்று ஒரு தவறு செய்து விட்டோம் பிதாமகரே என்றார் தர்மர். தவறா? இன்று நீங்கள் புறமுதுகு காட்டினீர்களா? அல்லது அரக்கு மாளிகை, சூதாட்ட அரங்கம், துகில் உரிப்பு போன்றவற்றை விட பெரிய தவறா? என்னதான் செய்தீர்கள் சொல் மகனே என்றார் கங்கை மைந்தன். தர்மர், குருதேவர் துரோணரின் மரணம் எனது ஒரு பொய்யினால் நிகழ்ந்தது பிதாமகரே என்றார் தர்மர். பீஷ்மர், பொய்யா? தர்மன் பொய் கூறினானா? யுதிஷ்டிரா, நீ பொய் உரைத்தாயா? சென்று விடுங்கள் இங்கு இருந்து. என்னால் மட்டும் முயன்று இருந்தால் நான் தர்மன் பொய்யுரைத்தான் என்ற சொல்லை கேட்ட உடனே இந்த நொடியே எனது உயிரை விட்டு இருப்பேன். இந்த நொடிதானே அருமை யுதிஷ்டன் பொய்யுரைத்த நொடி. தாயே சத்தியவதி என்று கண்ணீர் வடித்தார் கங்கை மைந்தர். கிருஷ்ணர், திரும்பாத விரும்பாத நொடிகளை தாங்கள் தங்களது வாழ்க்கையிலிருந்து நீக்கிக்கொண்டே இருந்தால் கங்கை மைந்தரே, உங்களுக்கு வாழ்நாள் என்பதே இருக்காது. ஆச்சாரியா துரோணர் இவர்கள் தோற்கடிக்கவே இயலாத போது வேறு என்ன செய்வது? இவர்கள் தர்ம யுத்தத்தில் தோற்பதா? அப்படி தோற்றுவிட்டால் துரியோதனன் வருங்கால சரித்திரத்தில் திரௌபதி பாஞ்சாலி ஒரு வேசி என்று எழுதச் செய்து விடுவான். சூதாட்டம் எனும் ஒரு சம்பவம் நடக்கவில்லை, அரக்கு மாளிகை என்ற ஒரு சம்பவம் இல்லை என்பான். இந்த குருட்சேத்திர போரில் தர்மம் அவன் பக்கம் என்பான். ஆச்சாரியார் துரோணரோ திருதராஷ்டிரன் உப்பைத்தான் மதித்தார், தர்மத்தை நினைக்கவே இல்லை என்றார் கண்ணன். இருந்தாலும் இவர்கள் தனி மரங்கள் அல்லவே, நீங்கள் உடன் இருந்தீர்களே. ஏ சக்கரதாரியே, உங்கள் எதிரில் நின்று ஒரு பீஷ்மனோ அல்லது துரோணரோ போரிடத்தான் இயலுமா என்றார் பீஷ்மர். நான் சபதம் மேற்கொண்டுள்ளேன் கங்கை மைந்தரே, யுத்தத்தில் ஆயுதம் ஏந்துவது இல்லை என்றார் கண்ணன். அப்படியானால் நீங்கள் என்னை தாக்க வரவில்லையா நந்தலாலா என்றார் பீஷ்மர். அது தாங்கள் வீரத்துக்கு என்னுடைய வணக்கம்தான் கங்கை மைந்தரே என்றார் கண்ணன். நீங்கள் உங்கள் விசமத்தனங்கள் எல்லாவற்றையும் கோகுலத்திலேயே விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்றார் பீஷ்மர். அப்படியானால் என்னுடைய அந்த செயலுக்காக என்னை மன்னித்து விட்டீர்களா பிதாமகரே என்றார் கண்ணன். தங்களுடைய வாதங்களை யாரால் வெல்ல முடியும் வாசுதேவா? யாரால் வெல்ல முடியும்? சென்று வாருங்கள், தர்மம் செழிக்கட்டும் என்றார் கங்கை மைந்தன். 16வது நாள் காலையில் போர்ப்பறை முழங்கிற்று. படை வீரர்கள் போர்க்களத்தை அடைந்தார்கள். கர்ணன் மகர வியூகத்தை வகுத்தான். சகுனியும் அவன் மகன் உலூகனும் இரு கண்களாக நின்றார்கள். அஸ்வத்தாமா தலையில் நின்றான். துரியோதனனும் அவனுடைய தம்பியர்களும் கழுத்தில் நின்றார்கள். துரியோதனன் நடுவில் நின்றான். கிருதவர்மர் இடக்காலிலும் கிருபர் வடக்காலிலும் நின்றார்கள். மற்றவர்கள் வாளாக நின்றார்கள். அர்ஜுனன் அர்த்த சந்திர வியூகம் வகுத்தார். போர் தொடங்கியது. சேமதூர்த்தி என்ற மன்னன் பீமனுடன் பெரிய அச்சத்தை தரும்படியான போர் புரிந்தான். பீமன் கதையினால் அவனை அடித்தே கொன்றான். பீமசேனன் அஸ்வத்தாமாவுடன் வலது இடதுமாக சுழன்று விற்போர் புரிந்தான். முடிவில் ஒருவரை ஒருவர் கணையால் அடித்து கொண்டு தங்கள் தேரிலேயே மயங்கி விழுந்தார்கள். கர்ணன் நகுலனை எதிர்த்தான். நகுலன், அடே பாவி, இந்த கலகத்திற்கு நீதானே மூலம், உன்னை இப்போதே நான் யமனுலகம் அனுப்பி வைக்கிறேன் பார் என்றான்.
அப்போதுதான் எனது சினத்தி தணியும் என்றும் கூறினான். கர்ணன் நகுலனுடைய தேர், வில், சாரதி இவைகளை அளித்தான். நகுலன் வாளை எடுத்தான். கர்ணன் வாளையும் துணித்தான். ஆயுதமிழந்த நகுலனை கணைகளால் நன்கு அடித்தான். நகுலன் பொறிகலங்கி ஓடினான். கர்ணன் தேருடன் அவன் பின்தொடர்ந்து சென்று நகுலனுடைய கழுத்தில் வில்லை மாட்டி, நகுலா, நீ வீணாக பேசினாயே, உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை. உனக்கு தகுந்தவர்களுடன் நீ போர் செய், மகிழ்ச்சியாக செல் என்றான். கர்ணன் நினைத்திருந்தால் நகுலனை கொன்றிருப்பான். குந்தி தேவிக்கு கொடுத்த வரத்தை நினைத்து விட்டான். நகுலன் மனம் வருந்தி யுதிஷ்டருடைய தேரில் ஏறிச் சென்றான். கர்ணன் பாஞ்சாலர்கள் முதலிய அரசர்களை தன் வில் வன்மையால் வென்று புறங்காட்டச் செய்தான். திருதராஷ்டிரன் மகனாகிய யூத்து என்பவனை சகுனி குமாரனாகிய உலூகன் எதிர்த்து போர் புரிந்தான். கிருபருடன் போர் செய்து திருஷ்ட தூய்மனன் உடம்பெல்லாம் புண்பட்டு சென்றான். கிருதவர்மனிடம் சிகண்டி போர் செய்து தோல்வியுற்றான். தர்மரை துரியோதனன் எதிர்வந்து நின்று தடுத்து போர் செய்தான். ஒருவர் மீது ஒருவர் அம்புமழை பொழிந்தார்கள். தர்மர் துரியோதனனுடைய தேரையும் வில்லையும் அழித்தார். துரியோதனன் கதாயுதத்தை தூக்கி கொண்டு தர்மரை கொல்ல ஓடி வந்தான். தர்மர் சக்தி ஆயுதத்தை கதையை பொடிபடுத்தினார். சக்தி ஆயுதத்தால் துரியோதனனுடைய உடம்பு புண்பட்டது. உதிரம் ஒழுகியது. துரியோதனன் மூர்ச்சித்தான். தர்மரே, இவனை பீமசேனன் கொல்லுவேன் என்று சபதம் புரிந்துள்ளான். ஆதலால் இவனை நீர் கொல்லாதீர் என்று வானொலி கூறியது. கிருதவர்மா ஓடிவந்து துரியோதனனை தன் தேர் மீது ஏற்றிக்கொண்டு சென்றான். இவ்வாறு அன்று பகல் முழுவதும் போர் நிகழ்ந்தது. கதிரவன் மறைந்தான். இரு திறத்து சேனைகளும் தத்தம் பாசறையை நோக்கி சென்றது. 16ஆம் நாள் போர் முடிவுற்றது. அன்றிரவு பாசறையில் கர்ணன் பெரிய நாகம்போல் சினந்தான். பெருமூச்சு விட்டுக்கொண்டே, துரியோதனா, அர்ஜுனன் முயற்சி உள்ளவன், உறுதியுடையவன், ஆற்றல் படைத்தவன். கண்ணனும் அவனுக்கு அனுகூலமாக புரிகின்றார். நாளை நான் தனஞ்சயனை கொல்லுவேன். இல்லையேல் அவனால் நான் கொல்லப்படுவேன். கணைகளை விடுவதில் அர்ஜுனன் எனக்கு நிகராக மாட்டான். என்னுடைய விஜயம் என்ற புகழ் பெற்றது. இந்த வில் இந்திரனுக்காக விச்சுவகர்மாவால் செய்யப்பட்டது. இந்திரன் இந்த வில்லால் அசுரர்களை வென்றான். இந்திரன் இதனை பரசுராமருக்கு தந்தான். பரசுராமர் எனக்கு தந்தார். பரசுராமர் இந்த வில்லினால் 21 முறை இந்த பூமியை வென்றார். நான் இந்த வில்லினால் அர்ஜுனனை வெல்லுவேன். அர்ஜுனனிடம் 2 குறையாத அம்பார துணிகள் இருக்கின்றன. காண்டீபத்தின் நான் கயிறு தெய்வத்தன்மை உள்ளது. இந்த 3ம் என்பால் இல்லை. இன்னும் ஒரு பெருமை அர்ஜுனன் பால் இருக்கின்றது. உலகம் அளந்த கோவிந்தர் அவனுடைய சாரதி. எனக்கு அத்தகைய சாரதி இல்லை. கண்ணனுக்கு நிகரானவன் சல்லியன். தேர் விடுவதில் வல்லவன். ஆதலால் வல்லியம் போன்ற சல்லியன் எனக்கு தேரோட்டினால் நாளை நான் அர்ஜுனனை கொல்லுவேன் என்றான். துரியோதனன் இதனை இவ்வாறு செய்கின்றேன் என்று கூறி சல்லியனிடம் சென்று, மத்ரவேந்தரே, பகைவரை வாட்டுபவரே, உம்மை நான் தலையினால் வணங்குகின்றேன். என் விருப்பத்தை நீர் பூர்த்தி செய்ய வேண்டும். நாளை வீரனாகிய கர்ணன் அர்ஜுனனை கொல்லப் போகின்றான். அதற்கு நீர் கர்ணனுக்கு தேர்ப்பாகனாக இருந்து உதவி செய்ய வேண்டும். நீர் வாசுதேவனுக்கு நிகரானவர். வாசுதேவன் பாண்டவரை காப்பாற்றுவது போல் நீர் என்னை காப்பாற்றும் என்றான். சல்லியன் இதனை கேட்டு சீற்றமடைந்தான். அவனுடைய கண்கள் சிவந்தன, புருவம் நெளிந்தது. இந்த வார்த்தையை நீ சொன்னதால் மன்னித்தேன். நான் உயர்குலத்தோன், மன்னவன். தேர்ப்பாகன் மகனுக்கு நான் பாகனாவதா? நான் ஒருவனே பாண்டவ சேனைகளை அழிக்கும் திறமையுடையவன். நான் கர்ணனை பார்க்கிலும் மேலான வீரன். நான் முயன்றால் பூமியை பிளப்பேன், மலைகளை தூளாக்குவேன், கடல்களை வற்றச் செய்வேன், சூரியனை கீழே தள்ளுவேன். இத்தகைய என்னை நீ சூதன் மகனுக்கு ஏவல் புரிய ஏவுவது முறையென்று. இது எனக்கு பெரிய அவமானம். நான் இப்பொழுதே உன்னிடம் விடைபெற்று கொண்டு என்னுடைய நகரத்துக்கு செல்லுவேன் என்றான். துரியோதனன் சல்லியனை பன்முறை தடுத்து நன்முறையான உபசார வார்த்தைகளை கூறினான்.
மத்ரவேந்தரே, நீர் கூறியது உண்மைதான். கண்ணனை காட்டிலும் மற்ற மன்னர்களை காட்டிலும் நீர் மேலானவர். தாங்கள் கருணை கொண்டு கர்ணனுக்கு சாரதியாக இருந்து என்னை காப்பாற்றும். திரிபுரத்து அரக்கர்கள் மீது சிவபெருமான் போருக்கு சென்றபோது பிரம்மதேவர் தேர் செலுத்தினார். அதனால் பிரம்மாவுக்கு இழுக்கு இல்லை. இன்று அர்ஜுனனுக்கு அவனை பார்க்கிலும் சிறந்த கண்ணன் தேர் செலுத்துகின்றார் தானே. ஆதலால் சிறந்தவரான நீர் கர்ணனுக்கு தேர் செலுத்தும். அன்றியும் பரசுராமர் மிகச் சிறந்தவர். அவர் சிவமூர்த்தியிடம் அஸ்திர வித்தைகளை பெற்றவர். அவருடைய சீடன் கர்ணன். உண்மையில் அவன் சூதன் அல்லான். சூதனுடைய வளர்ப்பு மகன்தானே. அவன் உண்மையிலேயே அரசகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினான். சல்லியன் துரியோதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கினான். புகழுரை யாரைத்தான் மயக்காது. துரியோதனா, நான் தேர் ஓட்ட இசைகின்றேன். ஆனால் என் விருப்பத்தின்படி பேசுவேன். இந்த நிபந்தனையின்படி ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்றார். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.